அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபரிவாளோட சரித்திரத்தில் அவளோட பெருமைகளில் அவள் பண்ணின விஜய யாத்திரையெல்லாம் பார்த்துன்னு வரும். இந்த யாத்திரையை பார்த்துன்னு வரத்தையே அங்கங்கே நடந்த நிகழ்ச்சிகளில் ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டே வரும். எப்போல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியுமோ அது அத்தனையும் வரிசையாக பார்க்க போகிறோம். 1963ஆம் வருஷம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி மதுரையில் கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்ப விமரிசையாக நடந்ததுங்கிறத முன்னாலேயே பார்த்தோம். அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுண்டு அந்த வருஷ சாதுர்மாசிய விரதத்தை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற நாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரிவா பண்ணினா, டிவிஎஸ் கம்பெனியில் செக்ரட்டரியாக இருந்த சிவசுப்பிரமணிய ஐயர்னு அவரோட கட்டிடத்துல தான் அந்த நாராயணபுரத்தில் பெரிவா சாதுர்மாசியத்தை பண்ணினா. அந்த சாதுர்மாசியத்தும் போதுதான் 2வது ஆகம சில்ப சதஸ் நடந்தது. நாராயணபுரத்தில் இந்த சதஸ் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதுக்கு முன்னாலே 62ஆம் வருஷம் முதல்ல இந்த ஆகம சில்ப சதஸை இளையாத்தங்குடி சாதுர்மாசியத்தில் நடத்தினாங்கிறதையும் பார்த்தோம். பெரிவா நடத்தின இந்த ஆகம சில்ப சதஸ்னாலதான் நமது புராதனமான பிராச்சீனமான சில்பம் முதலான கலைகள் எல்லாமே, கிராமிய கலைகள் எல்லாமே செழிக்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது முன்னமே பார்த்துருக்கோம். இந்த கலைகளுக்கெல்லாம் எவ்வளவு வேதோக்தமான தாத்பரியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சிலதெல்லாம் நாம பார்த்தோம் முன்னாலே. அப்படி நாராயணபுரம் சாதுர்மாசியம் முடிஞ்சு பெரிவா தன்னோட யாத்திரையை தொடர்றதே திருச்சிக்கு வந்தா. அப்படி கிளம்புறதே பெரியவாளுக்கு மதுரையில மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மதுரையில அந்த காலத்துல நகரசபை தலைவராக இருந்தார் என்ஆர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு. அவரோட தலைமையில மதுரையில அந்த தமுக்கம் அரங்கத்துல பெரியவாளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, பிரிவு உபச்சார விழா நடந்தது. இந்த பிரிவு உபச்சார விழா ரொம்ப கிராண்டா நடந்தது. அந்த மதுரையை விட்டு அதுக்கப்புறம் பெரியவா நவராத்திரியை உத்தேசிச்சு திருச்சிக்கு வந்தா. திருச்சியில நவராத்திரி உற்சவம் வெகு விமரிசையா நடந்தது. பெரியவா பண்ற காரியம் எதுவுமே ரொம்ப கிராண்டா தான் இருக்கும். அதுவும் அந்தந்த ஜனங்கள், அந்தந்த ஊர் ஜனங்கள் சாதுர்மாசியத்தை இந்த ஊர்ல வச்சுக்கணும், நவராத்திரி இந்த ஊர்ல வச்சுக்கணும், இது அங்க வச்சுக்கணும், அது அங்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அக்கேஷனும் வரத்தே, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் வரத்தே பெரியவாளை உபச்சாரம் பண்ணி அந்தந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து முன்னாலே பிரார்த்தனை பண்ணிட்டு தங்களோட ஊருக்கு அழைச்சு ரொம்ப ஆசாசியா உபச்சாரம் பண்ணி ரொம்ப கிராண்டா பண்ணுவா. அதனால ஒரு ஊரை பார்க்க இன்னொரு ஊர்ல ரொம்ப கிராண்டாவே இருக்கும், விமரிசையா இருக்கும். அப்படி திருச்சியில நடந்த அந்த நவராத்திரி உற்சவம் ரொம்ப கிராண்டா இருந்தது. அந்த நவராத்திரி உற்சவம் பண்றதே பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணப்பட்டது. அதுக்குன்னு ஒரு விழா குழு அமைக்கப்பட்டிருந்தது. அவள்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப கிராண்டா தனுஷனத்துக்கு வர ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் எல்லாம் பண்ண அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா போயிடுது. எக்கச்சக்கமான கூட்டம், ரொம்ப கிராண்டா அந்த அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கிராண்டா நடந்தது அப்படின்னா, இந்த விழா குழு அந்த கமிட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாளே அவளால சமாளிக்க முடியாத அளவுக்கு இந்த கூட்டத்தை சமாளிச்சு இவாளுக்கு சாப்பாடு போட்டு கிளீன் பண்ணி இதெல்லாம் பண்றது சிரமமா இருக்கிற அளவுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சு விட்டு. இவ அப்படி எதிர்பார்க்கல. இவாளுக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சிச்சுவேஷன். அதனால பெரியவாள்கிட்ட போய் கேட்கலாம், இதை எப்படி சமாளிக்கிறது, வந்த ஜனங்களை திருப்தியா வயிறார சாப்பாடு போட்டு எப்படி நாம அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறதுல என்ன பண்ணினா, அவளாவே கமிட்டிக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிண்டா. இப்படி உட்காத்தி வச்சு போட்டாக்க கட்டுப்படி ஆகல. கார்த்தால 11 மணி வாக்குல இந்த அன்னதானம் ஆரம்பிச்சா சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கு, அவ்வளவு கூட்டம். அதனால இவா என்ன பண்ணினா, இங்க உட்காத்தி வச்சு இப்படி எல்லாம் போட்டாதான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேக் பண்ணி விடுவான். தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் இது மாதிரி பொட்டலமா கட்டி பேக் பண்ணி எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தயிர் சாத பாக்கெட்டு, ஒரு சாம்பார் சாத பாக்கெட்டு, ஒரு புளி சாத பாக்கெட்டு, ஒரு தயிர் சாத பாக்கெட் அப்படின்னு பேக்கெட்டை கொடுத்துட்டோம்னா அவாவா அங்கங்க போய் சாப்பிட்டுப்பா சௌரியப்படி, நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிறத இவா மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிண்டா. அப்படி தீர்மானம் பண்ணிண்டா கூட அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவா இருக்கிறதுனால பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்கணும் அப்படிங்கிறதுனால பெரியவாள்கிட்ட போய் கேட்டா. இந்த கமிட்டிக்காரெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப அன்னதானம் ரொம்ப கிராண்டா நடக்கிறது, சிறப்பா நடக்கிறது,
ஆனா கூட்டத்தை தான் சமாளிக்க முடியல, எங்களுக்கு அதுக்குண்டான மேன் பவரும் போறல, திரவியங்களான எங்கேயோ ஏதோ யார்ட்டையோ கேட்கறோம், 10 பேர் கொடுத்துருவான்னு வச்சுக்கலாம். அது இருந்தா கூட அந்த சாமானை வாங்கி போட்டு சமையல் பண்ணி அதை போட்டு எல்லாருக்கும் பரமாறி திருப்பி கிளீன் பண்ணி இதெல்லாம் பண்றது ரொம்ப சிரம சாத்தியமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணினா, இது மாதிரி கையில பொட்டலமா கட்டி கொடுத்துடலான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பெரியவா உத்தரவு பண்ணா இதை நாளையில இருந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. இதை எல்லாத்தையும் அவளோட பிரச்சனை முழுக்கலும் பெரியவா கேட்டுண்டா. கேட்டுன்னு உடனே சொன்னா, ஒண்ணு வச்சுக்கோ, நாம தான் இங்க இந்த நவராத்திரி சமயத்துல அன்னதானம் பண்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப 2-3 நாள் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும், குறிப்பா இந்த அன்னதானம் முதலான விஷயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சு பண்ணினோம்னா இந்த முதல் நாளைக்கு சுமாரா இருக்கும் கூட்டம், 2ஆம் நாளைக்கு அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், 3ஆம் நாளைக்கு அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி 2 நாள் 3 நாள் போக 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 கூட்டம் பெருக ஆரம்பிச்சிடும். காரணம், இந்த 2-3 நாள்ல விஷயம் ஸ்ப்ரெட் ஆக அங்க அது மாதிரி சாப்பாடு நடக்கிறதாமே, அன்னதானம் நடக்கிறதாமே, ரொம்ப நன்னா இருக்கு, பெரியவா பிரசாதம், சந்திரமௌலீஸ்வர் பிரசாதம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாய் வழியாலே இந்த நியூஸ் பரவி கூட்டம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் இப்படி ஆகும். அப்படி கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிற சமயத்துல நாம இங்க சாப்பாடு இலை போட்டு போடல இல்ல அப்படின்னு சொன்னா அது நன்னா இருக்காது, ஜனங்கள்லாம் ஏமாந்து போயிடுவா. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இத்தனை ஜனங்களுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு மேன் பவர் போறலன்னா அதுக்காக நாம நிறுத்த முடியாது. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வேணுங்கிற ஜனங்களுக்கு மேன் பவர் நிர்வாகம் பண்றதுக்கு எத்தனை வேணும் அப்படின்னு பார்த்து, இதுக்கு யாரு சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் கிடைப்பா அப்படின்னு அவளை தேடி பிடிக்கணும். அப்படி வேணும்னா சொல்லு, நான் எங்கே இருந்தாலும் மனுஷால வரவழைக்கிறேன், ஆள் படையை வரவழைக்கிறேன் இதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு. ரெண்டாவது, அச்சா 3வது பாயிண்ட், அவ ஒரு பாயிண்ட் சொன்னா, கார்த்தால 10 மணி 11 மணிக்கு சாப்பாடு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் 5 மணி 6 மணி மட்டும் போயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அதுல ஆச்சரியம் என்னன்னா, கார்த்தால 10 மணி 11 மணிக்கு முதல் பந்தியில சாப்பிட்டுட்டு போனவர் சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு திருப்பி கடைசி பந்தி நடக்கிறது அதுல வந்து சாப்பிட்றார். ஒரே ஆளே கார்த்தால முதல் பந்தியிலையும் சாப்பிட்றார், சாயந்தரம் கடைசி பந்தியிலையும் சாப்பிட்றார் அப்படின்னு இந்த கமிட்டிக்காரா பெரியவாள்கிட்ட சொன்ன ஒரு ரீசன்ல ஒண்ணும். இதை பிடிச்சுண்டா பெரியவா சொல்றா, நீ ஏதோ சொன்னேள், கார்த்தால முதல் பந்தியில சாப்பிட்றவனே சாயந்தரம் கடைசி பந்தியிலையும் சாப்பிட்றான்னு சொல்றேள், இது ஏதோ ஒரு தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியறதோ என்னமோ தெரியல. ஆனா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, ஒருத்தரால 2 பந்தியிலையும் சாப்பிட முடியற அளவுக்கு அவளுக்கு வயிறு இருக்குன்னா எப்பேற்பட்ட புண்ணியாத்மாவா இருக்கணும். யாராலையும் சாப்பிட முடியுமோ, கோடீஸ்வரனா இருக்கலாம், எவனா சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கலாம், ஆனா வயிறு ஒத்துக்கணுமே, சாப்பிட்றாப்புல இருக்கணுமே. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உலகத்துல நாம பாக்குறோமே, எவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒன்னுத்தையும் சாப்பிட முடியாத, சுகர் ஆகாது, இன்னுமே கொலஸ்ட்ரால் இருக்கு, அது ஆகாது இது ஆகாது, எத்தனை வியாதியை பாக்குறோம். எத்தனை பேருக்கு சாப்பாட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குறா. அப்படி எல்லாம் இல்லாத, ஒரு நாளைக்கு 2 பந்தியிலையும் சாப்பிட்றாப்புல, எத்தனை சாதம் போட்டாலும் சாப்பிட்றாப்புல, வயிறு கொள்றாப்புல, ஜெரிக்கிறாப்புல ஒருத்தர் இருக்கான்னா நிஜமாவே அவள் புண்ணியசாலிகளா தானே இருக்கணும். நமக்கு ஐஸ்வர்யங்களே இதெல்லாமும் ஒண்ணும், ஆரோக்கியமா இருந்தா தானே சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்லையா? எதை சாப்பிட்டாலும் ஜெரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்லையா? அதனால அவர் அவ்வளவு புண்ணியசாலி. 2 பந்தியிலையும் சாப்பிட்றாப்புல அவருக்கு வயிற்றுல இடம் இருக்கு அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சாப்பிட்றவாளுக்கு தான் நிறைய போடணும் அப்படின்னா பெரியவன். இனிமே இலையில உட்காந்துட்டு கொறிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டெறிஞ்சிட்டு போறவாளுக்கு, வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு போறவாளுக்கு, வீண் பண்றவாளுக்கு சாதம் போடுறதை விட உபச்சாரம் பண்றதை விட எத்தனை போட்டாலும் வீணடிக்காத சாப்பிட்றவாளுக்கு தானே கூப்பிட்டு போடணும். அதனால அப்படி 2 பந்தியிலையும் சாப்பிட்றவாளை தான் நன்னா கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்காகவானு நாம இன்னும் நிறைய நேரம் சாதம் போடணும். இப்படி இல்லாம சொன்னா, இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம என்ன ஆங்கிள் பாக்குறோம், பெரியவா அதை என்ன ஆங்கிள் பாக்குற, விஷயம் ஒண்ணுதான். இவாளுக்கு நமக்கு சாதாரணமா என்ன தோன்றது அப்படின்னு, என்ன ஒரே ஆளே 2 பந்தியிலையும் வந்து சாப்பிட்றானே, இது அநியாயம் இல்லையா? ஏதோ நம்ம தர்மத்துக்கு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா அதை பிரசாதமா சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஒரே ஆளு 2 தர்மம் வந்து சாப்பிட்றா அப்படின்னா இது நமக்கு ஒரு தோஷம் மாதிரி தெரியுது. ஆனா மகானான பெரியவாளுக்கு எப்படி தெரியுதுன்னு, எப்பேற்பட்ட புண்ணியசாலி 2 தர்மம் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு அவளுக்கு தோன்றது. இதான் நமக்கும் அவளுக்கும் உள்ள பார்வையில உள்ள வித்தியாசம். அப்படி சாப்பிட்றவாளுக்கு தான் போடணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு
அப்புறம் இன்னொரு ரீசனும் சொன்னா, இங்க இலைய எடுத்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்றது சிரமமா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டா, கார்த்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டா எத்தனை இலை விழும்? அந்த எச்சல் இலையெல்லாம் கொண்டு வீணா போனதெல்லாம் கொண்டு வெளியில போட்டாக்க மடம் எங்க இருக்கோ தங்கி இருக்கு, அதுக்கு வெளியில கொண்டு ரோட்ல வீதியில போட்டா அந்த வீதி முழுக்கலும் இந்த துர்நாத்தம் அடிக்கிறது, அதை பண்றது இதை பண்றது, ஒரு டர்ட்டியா போறது, அசிங்கமா ஆறுது அப்படின்லாம் அவ ரீசன் சொன்னா. இதுக்கு பெரியவா சொல்ற சமாதானம், இப்போ இங்க நாம மடத்துக்குள்ள சாதம் போட்டு எல்லா இலையும் வெளியெல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் பண்ணினா அந்த ரோட்ல உள்ளுக்குள்ள வர இடத்தெல்லாம் ஒரே துர்கந்தமா இருக்கு, அசிங்கமா இருக்கு பார்வைக்கு அப்படின்லாம் சொல்றேள். அப்படி இருந்ததுன்னா நாம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நாம சாப்பிட்ட இலையெல்லாம் தூக்கி வெளியில போட்டு நம்ம வீணான சாமான்லாம் வெளியில போடுறதுனால அந்த தெருல வீதியில அசிங்கமாறுது அப்படின்னா, அப்ப நகரசபைக்கு சொல்லி அரசாங்கத்துல சொல்லி அதுக்குன்னு உள்ள ஆள்கள்லாம் விட்டு அதை கிளீன் பண்ணி அதுக்கு ஃபினாயில் இதெல்லாம் தெளிச்சு வைக்காத, கொசு வராத, இதெல்லாம் வராத நம்ம சுத்தம் பண்ணி பாத்துக்கணும், பாதுகாக்கணுமே வழிய இப்படி இலையெல்லாம் சாப்பிட்ட இலையெல்லாம் வெளியில போடுறதுனால தெருவெல்லாம் வீணா போறதுங்கிறதுனால யாரும் சாப்பிடாதே இருக்க முடியுமோ? அதுக்காக சாதம் போடாத இருக்க முடியுமோ? அப்படி இருக்கக்கூடாது. நீங்க இன்னொன்னு சொன்னேள், இங்க எத்தனை இலையும் கொண்டு வெளியில போறதுனால அந்த தெரு முழுக்கலும் வீணா போறது அப்படின்னு சொன்னேள். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேள், கையில பொட்டலமா கட்டி கொடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டு அவ எங்க வேணா வச்சுன்னு சௌரியப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேள். இப்ப நாம இங்க சாதம் போட்டு அந்த இலை குப்பையெல்லாம் தூக்கி நம்ம மடத்துக்கு வெளியில தான் போறோம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் அசிங்கமாக போறது, டர்ட்டியாக போறது, வீணாக போறது. அதை ஈஸியா சுலபமா நாம சுத்தம் பண்ணிடலாம் அரசாங்கத்திட்ட சொல்லி. ஆனா இப்ப கையில கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இந்த வர ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களும் இனிமே போய் ஊர்ல எங்க உட்காந்துன்னு அவ சாப்பிடுவான்னு தெரியாது. இப்ப என்ன பண்ணுவான்னு, அந்த சாப்பிட்ட இலையே பொட்டலத்தெல்லாம் திருச்சி முழுக்கலும் விட்டு எறிஞ்சுட்டு போயிடுவா, ஊர் முழுக்கலும் வீணா போயிடும், நாரி போயிடும். அப்படின்னா முதல்ல நாம பார்த்த பாயிண்ட்டுக்கும் பெரியவா பாக்குற பாயிண்ட்டுக்கும் இதுலயும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏதோ ஒரு இடத்துல அசுத்தமாறது போக இப்போ நகரம் முழுக்கல அசுத்தமாறாப்புல நாமளே ஒரு காரியத்தை பண்ணி பெறோம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னா பெரியவா, இப்ப இங்க உட்காந்து வச்சு சாதம் போடுறோம், இப்ப கையில பொட்டலமா கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ எங்கேயோ போய் உட்காந்து சாப்பிட்றா, பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில் அடியிலயோ அங்கேயோ எங்கேயோ உட்காந்து சாப்பிட்றான்னு வச்சுப்போம். அப்படி சாப்பிட்றதே அவளுக்கு தாகமா இருந்தது, விக்கித்துனா தீர்த்தம் வேணும்னா என்ன பண்ணுவா? இங்க இலையில பந்தியில உட்காத்தி வச்சு நாம சாதம் போடுறதே, ஒருத்தர் சாதம் போடுறாப்புலயே பின்னால தீர்த்தமும் கேட்டுன்னு வர, யாராருக்கு தீர்த்தம் வேணுமோ அவள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்கும். எப்படி சாப்பிட்றதே எல்லாருக்கும் தீர்த்தம் குடிக்கிறாப்புலதான் இருக்கும், தாகம் எடுக்கும், விற்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு தீர்த்தம் உபச்சாரம் பண்ண வேண்டாமா? வெறும் சாதம் மட்டும் போட்டா போருமோ? அது குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுக்க வேண்டாமோ? இது நீ பொட்டலமா கட்டி கொடுத்தீங்கன்னா பார்சல்ல கொடுக்கறதே என்ன பண்ண முடியும்? இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பேக்கெட்லாம் இல்லாத காலம். அப்போ சொல்றது பெரியவா. அதனால அவளுக்கு தீர்த்தம் வேணும்னா என்ன பண்ணுவா? இதை பார்க்க வேண்டாமா அப்படின்னா, இதெல்லாம் கேட்டோன்னு அந்த விழா குழு அந்த சேர்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப மனசு உருகிடுத்து. பெரியவாளுக்கு என்ன ஒரு தாயார் மாதிரி பாக்குறா பாருங்களேன். நாம தான் பாப்போம், யாருக்கான வந்தா சாதம் போடணும் போகணும் அவ்வளவுதான் பாப்போமே வழிய, அதுக்கு மேல அவளுக்கு விற்குமா, தண்ணி குடிக்கணுமா, பொறையேறுமா, வெந்நீர் வேணுமா, பச்சை தண்ணி வேணுமா, இப்படி எல்லாம் யாரானு கவலைப்படுவாள்? இதெல்லாம் கவலைப்படுறதுனாலதான் அவர் மகான். எப்படி சந்திரமௌலீஸ்வர பூஜை பாக்குறது தரிசனம் பண்றது புண்ணியமோ, பெரியவாளை தரிசனம் பண்றது புண்ணியமோ, இத மாதிரி எல்லாம் ஒரு பெரிய புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியதான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏழை ஜனங்கள் பிரசாதத்தை சாப்பிட்றது, அதுவும் வயிறார சாப்பிட்றத பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்ற அழகா பார்த்தாலே தெரியும். அதுவும் இந்த பசிச்சவா சாப்பிட்றதை விரும்பி சாப்பிட்றத பார்த்தோம்னா நம்மள அறியாத நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். அதை அனுபவிக்கணுமே. எங்கேயோ பொட்டலம் கட்டி கொடுத்துட்டோம்னா, பார்சல்ல கொடுத்துட்டோம்னா அவ எங்கேயோ உட்காந்து சாப்பிட்றதே நமக்கு அது தெரியுமா? இப்ப நேருக்கு நேர் பரமாறி உபச்சாரம் பண்றதே, இது சரியா இருக்கா, அது சரியில்லையா, இதுல உப்பு இருக்கா, அது காரம் கூட இருக்கா, இது சரியா இருக்குமா, சரி பண்ணணுமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ? இந்த பேக்கெட் பண்ணி கொடுக்கறதுல இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நாம கொடுக்கறதுதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறப்பெல்லாம் ஆயிடும். அது ஒரு மனுஷத்தன்மையா தெரியலையே. ஏதோ மாட்டுக்கு புல்லு போடுறாப்புல, வைக்கல் போடுறாப்புல, ஏதோ மற்ற கால்நடைகளுக்கெல்லாம் தீனி வைக்கிறாப்புல இதை நாம பரிசல் பண்ணி கொடுக்கறதும் ஆயிடுமே. அது ஆகக்கூடாது அப்படின்னா பெரியவா. அதனால மனுஷாளுக்குன்னா உட்காத்தி வச்சு, ஆடு மாடுகளுக்கே அப்படிதான் போடணும். தீனி இனி போட்டா கூட அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா கூடவே இருந்து அதுக்கு சொரிஞ்சு கொடுத்துன்னு, ஏதோ மாட்டுக்கு தண்ணி வச்சோம்,
புண்ணாக்கு வச்சோம் வைக்க வச்சோம் அப்படின்னு இருக்க மாட்டா. அதுவே ஒரு பெரிய மனுஷாளுக்கு விருந்து வைக்கிறாப்புலதான் அதை தயார் பண்ணி கொண்டு கொடுத்து அந்த அன்போட அதை உபச்சாரம் பண்ணி அதுக்கு தடவை கொடுத்து அப்படி எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் உபச்சாரம் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அன்பை பொழிஞ்ச தேசம்தான் இது. அதோட பலன் தான் அப்படி நமது மூதாதையர்கள்லாம் அப்படி அன்புன்னு ஊறி ஊறி எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அந்த அன்பை காமிச்சதோட பலன் தான் இன்னைக்கும் நாம இத்தனை ஒரு காலகட்டங்களையும் துர்தசையிலையும் நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிருக்கு, நாமெல்லாம் ஏதோ ஓரளவுக்கான சௌக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா காரணம் அவள்லாம் பண்ணின அந்த அன்புங்கிற ஒரு பெரிய யாகம் அப்படின்னு சொல்லணும், அந்த மனிதநேயம் அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் பெரியவா வலியுறுத்தி அதனால சாப்பாடு இங்கேதான் உட்காத்தி வச்சு போடணும் அப்படி எல்லாம் சொல்லி இதுல வேற ஏதானும் உங்களுக்கு கலெக்ட் பண்றது வந்த நாம எஸ்டிமேட் போட்டதுக்கு மேல செலவாருதுன்னா சொல்லுங்க, நான் வர தனிகர்கள்ட்ட செல்வந்தர்கள்ட்ட கேட்டு வாங்கி தரேன். உங்களுக்கு மேன் பவர் வேணும்னா சொல்லுங்க, எங்கே இருந்தாலும் நான் ஆள் அழிச்சுன்னு வர சொல்றேன், வந்து சர்வீஸ் பண்ணுவா. இப்படி எதுவா இருந்தாலும் சரி இங்க இனிமே சுத்தம் பண்ணணும்னா சொல்லுங்க, நகரசபை தலைவர்லாம் வர அவள்கிட்ட சொல்லி இங்க 2 வேளையும் கிளீன் பண்ணணும், இல்ல 4 தரம் கிளீன் பண்ணுமா, அப்பப்ப கிளீன் பண்ணணுமா, இதனால துர்கந்தம் எல்லாம் வராத பாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை வேணா பண்ணலாம். இப்படி இங்கேயே போட்டு இதுக்கு உண்டான பிரச்சனைகளை இங்கேயே சால்வ் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே வழிய இந்த பிரச்சனைகளுக்காக பயந்துட்டு நாம ஒரு காரியத்தை மாத்தப்படாது, பண்ற தர்மத்தை குறைக்கப்படாதுன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுல என்னன்னா பண்ற தர்மம் குறையப்படாது. அதுல பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும், பல முன்ன பின்னதான் இருக்கும். மடத்துல பெரியவா தரிசனம் கொடுத்தனுக்கா மடத்துல பெரியவா என்ன பண்ணா ஏழைகளுக்கு கல்யாண செலவுக்கு நம்மளால ஆனா முடிஞ்ச கைங்கரியம் அப்படின்ட்டு என்ன பண்ணினா கல்யாணத்துக்கு பெண்களுக்கு கல்யாணம்னு வந்து யாரானு சொன்னா முடியாதவாளுக்கு செலவழிக்க முடியாதவளுக்கு திருமங்கல்யம் கொடுக்கறது, கூறப்படவை கொடுக்கறது, அந்த வேஷ்டி முகூர்த்த வேஷ்டி கொடுக்கறது, இது மாதிரிலாம் சில நியமங்கள்லாம் வச்சிருந்தா. அதுக்குன்னு சில அறக்கட்டைகள் எல்லாம் வச்சு யார் யாருக்கு சௌரியப்படுமோ அதுல அவள்கிட்ட வாங்கி கொடுக்கறது அப்படின்னு வச்சிருந்தா. ஒரு நாளைக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கா. ஒருத்தர் வந்து பத்திரிகையை வச்சு பொண்ணு கல்யாணம், நாங்க ஏழை, ஏதானும் பெரியவா திருமங்கல்யம் ஏதானும் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். பெரியவா ஒன்னும் சொல்லல, பேசாத இருந்தா. பத்திரிகை எடுத்து இந்தன்னு வச்சாச்சு. அவர் கொஞ்ச நேரம் பதில் இல்லைன்னு அந்த ஒதுங்கி நிக்கிறார். உடனே ஒரு 10 பேர் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். அவர் பத்திரிகையை வச்சார். கல்யாணம் வீட்டுல குழந்தைக்கு பெரியவா தானே திருமங்கல்யம் தானும் ஒத்தாசை பண்ணும் அப்படின்னு. இவருக்கு ஒண்ணும் பதில் இல்ல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தார். அவர் அந்த நின்று நிக்கிறார், ஒதுங்கி. பெரியவா அந்த பத்திரிகை இப்படி எடுத்து வச்சுட்டா. இப்படி 10 பேர் 20 பேர் 10 பேர் 20 பேருக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 4 பேர் பத்திரிகையை கொண்டு வந்து குழந்தைக்கு கல்யாணம் உபகாரம் பண்ணும், குழந்தை கல்யாணம் பெரியவா உபகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. 4 பேருக்கு ஒன்றும் பதிலே சொல்லல பெரியவா. அந்த 4 பேரும் நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றது, ஏமாற போறாளா என்னன்னு தெரியாத அவளுக்கு. பெரியவா உடனே பதில் சொல்ற பெரியவா, கொடுக்குற அனுகிரகம் பண்ற பெரியவா ஏன் இன்னைக்கு தாமசிக்கிறா புரியல. அவள்லாம் குழப்பத்தோட நின்று இருக்கா. பத்திரிகை எல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சிருக்கு. பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்ற ஒருத்தர் என்ன பண்ணி எதேச்சியா அந்த பத்திரிகையை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா முதல் பத்திரிகையை பார்த்தார், பேரு பொண்ணு புள்ள கல்யாணம் பேரை படிச்சார். அடுத்து 2வது 3வது 4வது பத்திரிகை பார்த்தா ஒரே குழந்தைகளோட கல்யாண பத்திரிக்கை, ஒரே வீட்டு கல்யாண பத்திரிக்கை 4 பேர் கொண்டு கொடுத்து குழந்தை கல்யாணம் உபகாரம் பண்ணும், குழந்தை கல்யாணம் உபகாரம் பண்ணும்னு கேட்டிருக்க. இதை பார்த்தோன்னு கைங்கரியமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. நிஜமாவே நமக்கெல்லாம் வருத்தமாதான் இருக்கும், கோபம் தானே வரும். பெரியவா முடியாதவாளுக்கு கல்யாணத்துக்கு உபகாரம் பண்ணணும், நம்மளால ஆன உபகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு பரோபகார சிந்தனையோட உபகாரம் பண்றதே அதை மிஸ்யூஸ் பண்றாப்புல, இங்க வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றாப்புல, சொரண்டின்னு போகணும் கொள்ளையடிச்சுன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல 4 பேர் பிஹேவ் பண்ணினா நடந்துன்னா நமக்கு வருத்தம் தானே வரும். அந்த நியாயமான வருத்தப்படிதான் கைங்கரியம் பண்ற கோச்சிண்டவர் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட கோச்சிண்டர். நீ வரவாள்லாம் பெரியவாளை எழுச்சுவாயன்னு நினைச்சுட்டு இருக்கா, என் மடத்துல என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கா. பெரியவா நல்ல ஒரு எண்ணத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும் ஒத்தாசை பண்ணணும்னு திருமங்கல்யம் புடவையெல்லாம் கொடுக்க போக இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவாளே 4 பேர் 4 பத்திரிகை எடுத்துன்னு 4 பேரா கேட்கிறா. இது தர்மமா நியாயமா? அதனால பெரியவா முதல்ல இதை பண்றதெல்லாம், இந்த ஒத்தாசை பண்றதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் தரப்புல அவரோட நியாயத்தை சொன்னார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, உனக்கு கோபம் வருது, நியாயம்தான், வாஸ்தவம் தான்.
நாம ஏதோ நல்ல எண்ணத்துலதான் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சுட்டு பண்றோம். ஆனா அத சில பேர் மிஸ்யூஸ் பண்றா, அதை தப்பா உபயோகப்படுத்திக்கிறா அப்படிங்கிறதுக்காக தர்மத்தையேவா நிறுத்துறது? உலகம்னா பல தினசாதான் இருக்கும், பலவிதமான மனுஷாதான் இருப்பா. அதுல நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பா. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்றாங்கிறதுனால, இப்படி தப்பு பண்றாங்கிறதுனால எல்லாரும் இதே மாதிரிதான் தப்பு பண்ணுவாளா? யாரோ ஒருத்தர் 2 பேர் ஏமாத்துறாங்கிறதுனால உடனே உலகத்துல எல்லாருமே ஏமாத்துவாளா? யாரோ ஒருத்தர் 2 பேர் திருடுறாங்கிறதுனால உலகத்துல எல்லாருமே திருடுவாளா? இப்படியா நினைக்க முடியும்? முடியாது. அப்படி நினைச்சிட்டோம்னாக்க உலகத்துல ஒருத்தரும் ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி, யாரோ அவ இல்லாத கொடுமையினால தானே வந்து கேட்கிறா, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் எவ்வளவு கிடைக்கிறதோ வாங்கிட்டு போலாம்ங்கிறதுல ஒரு எண்ணத்துல வந்திருக்கா. அவளுக்கு அவ்வளவு கஷ்டம் போல இருக்கு. அந்த கஷ்டமானது வறுமையானது அவளை இப்படி எல்லாம் தப்பு பண்ண சொல்லி இருக்கு. அதனால யாரோ இப்படி பண்றாங்கிறதுக்காக நம்ம தர்மத்தை நிறுத்தப்படாது அப்படின்ட்டு என்ன பண்ணினா, உடனே அவரையே விட்டு உள்ளுக்குள்ள போய் திருமங்கலம் எடுத்துனுவா, புடவை வேஷ்டி எடுத்துனுவா எல்லாம் சொன்னா. வந்தது. அந்த 4 பேரையும் கூப்பிட்டா. இப்ப இந்த 4 பேருக்கு முகத்துல ஈயாடல. ஏன்னா இப்படி கையங்களவுமா பிடிபடுவான்னு அவ நினைக்கல. ஏதோ முதல்ல ஒருத்தர் வந்து கேட்டா உடனே பெரியவா கொடுப்பா, அவர் அந்தன போயிடுவார். அப்புறம் ஒரு 10 பேர் 20 பேர் கழிச்சு கியூல வந்தோம்னாக்க அது முதல்ல கொடுத்த மருந்து படம் யாருன்னு பார்க்க போறது இல்ல. அப்படிங்கிற இந்த கூட்டத்துல இதெல்லாம் யாரு கவனிக்க போறா அப்படின்னு நினைச்சுட்டு அவ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனா சர்வேஸ்வரனான சர்வஜனான பெரியவா கண்ணை விட்டு தப்பிக்க முடியுமா? ஏதானும் அந்த சந்நிதியில எங்கேயான தப்பு நடக்க முடியுமா? நாம எங்க வேணா என்ன தப்பு வேணா பண்ணலாம். இந்த தப்பு எல்லாம் பண்றதுக்கு பிராயச்சித்தமா தான் நாங்க பெரியவாள்கிட்ட போறோம், மடத்துக்கு போறோம், தரிசனம் பண்றோம். அங்கேயும் போய் தப்பு நடக்குது அப்படின்னா அது கலியோட கொடுமைதான். எவ்வளவு தூரத்துக்கு நாம எதுக்கும் துணிஞ்சுட்டோம். ஒரு குரு சந்நிதியில போய் கூட நமக்கு ஒரு பயம் இல்லாத இருக்கும், தெய்வ சந்நிதியில கூட நமக்கு ஒரு பயம் இல்லாத இருக்கு அப்படிங்கிறது தான் காமிக்கிறது. அவ அப்படி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. அதனால அவ 4 பேருக்கு முகத்துல ஈயாடல்ல. என்ன பண்றது, இப்படி மாட்டின்ட்டுமேனு கவலை. கூப்பிட்டா 4 பேரையும். அப்படியே அன்பொழுக அவளை பார்த்தா. இந்த புடவை திருமங்கல்யம் எல்லாத்தையும் வச்சு தொட்டு அனுகிரகம் பண்ணி கொடுத்து, குழந்தை கல்யாணம் பண்ணி க்ஷேமா இருக்கும், இன்னுமே இப்படி எல்லாம் பண்ணாது. அவ அப்படியே கதற ஆரம்பிச்சுட்டா. இப்படி ஒரு கருணையா? ஏமாத்துட்டோன்னு தெரிஞ்சிருக்கு, அப்ப கூட இவாளுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பல, அப்பவும் கொடுத்துட்டு தான் பெரியவா உபதேசம் பண்றா. அப்படின்னா அதான் பெரியவாளோட கருணை. அன்புன்னா இப்படிதான் இருக்கும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு கேட்கிறாரு. அது யாரா இருந்தாலும் அன்பு காமிச்சுட்டே தான் இருக்கும், பொழிஞ்சுட்டே தான் இருக்கும். இப்படிதான் பெரியவா இங்க திருச்சியிலையும் சொன்னா. அதனால நமக்குள்ள சிரமத்தினால அடுத்தவாளுக்கு பண்ற தர்மத்தை குறைக்கப்படாது. அதனால தர்மம் தொடர்ந்து நடந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடக்க முடியுமா பண்ணினா. அப்படி இந்த திருச்சியில வெகு விமரிசையா அந்த நவராத்திரி பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் அங்க அந்த யாத்திரையில என்ன நடந்ததுங்கிற நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்க போறோம்.